நேரம் முடிச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய விஷயம். நாளைக்கு வர திங்கக்கிழமை ஸ்கூலு லீவ் போட்டுருவோம். வாத்தியாரை வந்து எதிரியை பார்க்குற மாதிரியே பார்ப்போம் அந்த பசங்க. ஐயோ கொரோனா முடிஞ்சு பள்ளிக்கூடம் 1.5 வருஷம் பள்ளிக்கூடத்துக்கு வரல. உனக்கு 2 வருஷம். 7வது படித்தவன் 8வது போயிட்டான், 8வது படித்தவன் 9வது போயிட்டான், 10வது படித்தவன் 11வது போயிட்டான். எக்ஸாமே அவனும் எழுதலை. கொரோனா வந்து அவனை பாஸ் ஆகிடுச்சு. இல்லைனா எத்தனை வருஷம் ஃபெயில் ஆகிருப்பானோ அவனுக்கே தெரியாது. இந்த கொரோனா பீரியடில் கொரோனா முடிஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு பசங்கள்லாம் வரானுங்க. வாத்தியாருங்கள்லாம் சாக்லேட்டு கொடுத்து உள்ளே அனுப்புகிறாங்க. பசங்க போங்கடா போங்கடா பசங்களாம் பேசின்னு வரானு. கொரோனாவில் எவனே சாப்பிட்றான், இவன் சாக மாட்டாங்க. அந்த பசங்க 2 பேர் பேச போகிறான். வாத்தியார் மேலே அவ்வளோ அன்பு உணர்வு. கொரோனாவில் எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஆமாம், ஜாக்கிரதையாக தான் பண்ணேன். கொரோனாவில் ஜாக்கிரதையாக இருந்தேன். மாஸ்க்கு போட்டால் கைட்டவே இல்லை. நான் காலைல போட்டுன்னு போனேன்னா திரும்பி வர வரைக்கும் கைட்ட மாட்டேன். பள்ளிக்கூடத்து வர வரைக்கும். சாயந்தரம் அது மாதிரி தான் வந்தேன். அன்றைக்கி பார்த்து என் பொண்டாட்டி வந்து பால் பாயசம் கொடுத்தா சாயந்தரம் 6 மணிக்கு. உட்காந்த உடனே என்னான்னு கேட்கறதுக்குள்ளே அவளே சொன்னான், இன்றைக்கி நம்ம கல்யாண நாளுன்னா. ஓஹோண்ணா. ஓஹோவா இல்லை ஓன்னு கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். சமாளிச்சிட்டேன். கல்யாண நாள்லாம் எவனது எந்த லூஸாக ஞாபகம் வச்சுப்பானா. கொண்டு பால் பாயசம் கொடுத்தாங்க. குடிக்கிறேன். பால் மட்டும்தான் உள்ளே போகுது, சேமியா வர மாட்டேங்குது. என்னன்னு பார்த்தா மாஸ்கை கைட்டாமல் குடிச்சிக்கிறேன். அது வடிகட்டி நிற்குது அங்கேயே. அந்த அளவுக்கு நான் அவ்வளோ எச்சரிக்கையாக இருந்தேன் கொரோனா காலத்தில். அப்போ என் ஒய்ஃப் ரொம்ப அருமையாக பாதுகாத்தா. வந்து என் வீட்டு இட்லி தட்டு இல்லைம்மா, எல்லாம் சமூக இடைவெளி கடைபிடிங்கள். எங்கே பார்த்தாலும் பஸ்ஸில் கடையில் எல்லா இடத்துலையும் சமூக இடைவெளி. என் பொண்டாட்டி பயங்கர புத்திசாலி. 12 இட்லி ஊற்றலாம். என் வீட்டு இட்லி கொத்துல 6 தான் ஊற்றலாம். 1 ஊற்றணும். என்னமோ பட்டிமன்றமா என்னான்னு தெரியலையே. நிகழ்ச்சியை வச்சவங்களுக்கு எவ்வளோ டென்ஷனாக இருந்துன்னு தெரியுமா. அடுப்பில் ஏறி உட்காந்து அந்த மருந்துருவோம். இப்போ தான் எப்பா அடியில் கொஞ்சம் சுடு தண்ணி இது சில்லுன்னு பச்சை தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கு. அடியில்னா காலில் சொல்கிறேன் நான். அவ்வளோ சந்தோஷமாக இப்போ தான் இது பரவாயில்ல. 4 பேர் நல்லா பேசினாங்க. இசைக்கலைஞர் நல்லா வாசித்தாங்க. நிகழ்ச்சியை ரொம்ப எங்களுக்கு நிறைவாக இருந்தது. 3.25 மணி நேரம் நிச்சயமாக எந்த ஊர்லையும் நாங்கள் பண்ணது கிடையாது. 3 மணி நேரம் தான் என் நிகழ்ச்சி நடக்கும். என்னை அறியாமல் 3/4 மணி நேரம் ஓடி இருக்கு. எனக்கே தெரியல. நான் சாப்பிடாம நிகழ்ச்சி ஆரம்பிச்சிட்டேன். ஏறக்குறைய மதன் பாதி பேசிட்டு இருக்கும் போல எனக்கு இருக்குன்னு வர ஆரம்பிச்சிச்சு. பசி, பயங்கர பசி, டயர்ட்னஸ் தெரியுது எனக்கு. சாப்பிடாம ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா வயிறு சரியில்லைன்னா அப்புறம் சாப்பிடலான்னு விட்டேன். இப்போ அந்த மயக்கமே வந்துச்சு. இருந்தாலும் தீர்ப்பு சொல்லி நம்ம நிறைவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எழுத்தப்படியே பழம் சாப்பிட்றீங்க, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் ஒரு அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு. அன்றைக்கு இருந்த திரைப்பட பாட்டு மக்கள் மனசை கவர்ந்துதா, இன்றைக்கு இருக்கிற திரைப்பட பாட்டு மக்கள் மனசை கவர்ந்துதா? இது அருமையான தலைப்பு. எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கும். ஏமா இன்னைக்கு நல்லா தானே பாருங்க, இந்த பிள்ளைங்களாம் பாருங்க, இந்த பாட்டு புது பாட்டில் அவர் பாடின பொண்ணே அருமையாக எல்லாம் கை தட்டுறாங்க. இந்த சாதனா வந்த பிறகு அர்த்தமான பாடல்கள்லாம் சொல்லி அது சாதனா இளைஞர்லாம் வெற்றின்னு அதுவே சொல்லிட்டு போய் உட்காந்துச்சு. ஒருத்தர் பேசுவார் தமிழ்நாட்டில், பேசிட்டு அவரே கை தட்டிக்குவார். தட்டுறாங்களோ இல்லையோ அதனால் அவரே தட்டிக்குவார். நான் யாரையும் தப்பாக சொல்ல வந்து பயிற்சி கொடுத்தாரு. யோகாசனம் பண்ண சொல்லி நாக்கை வெளியே தள்ளி நாய் மாறி என்னென்னோ நடந்தது இன்னைக்கு. ஆனால் எல்லாருமே நகைச்சுவைக்காக ஒரு அழகா சகோதரர் சொல்லுங்க. கற்பகவல்லியம்மன் ஆலயத்தின் சார்பாகவும் ஆலய நிர்வாக குழுவின் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ தீர்ப்பு சொல்லி நிறைவு செய்வோம். அன்றைய பாடல் இன்றைய பாடல் 2 வகையான பாட்டு. அன்றைய பாடல் இன்றைய பாடல் 2 வகையான பாடல். இந்த ஊரில் இருக்கிற இளைஞர்கள், சின்னவங்க, பெரியவங்க அத்தனை பேரும் இந்த வசனாங்குப்பம் எனக்கு மரியாதைக்குரிய அன்பர்கள், நண்பர்கள். யார் மேலேயும் எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சி இருக்க போகிறதில்ல. நீங்கள் அத்தனை பேரும் என்னை நேசிக்கணும்னு நான் நினைப்பேன். உங்கள் அத்தனை பேரையும் நான் வணங்கணும்னு நான் நினைப்பேன். ஏன்னா ஒரு ஊருக்கு போனோம்னா அவங்க எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்திட்டு வரணும்னு தான் எங்கள் ஆசை. அதனால் ஒரு சகோதரர் கூட பாட்டு சொல்லியிருந்தார், எனக்கு தெரியல. அதனால் நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எனக்கு தெரியல. ஆனால் எல்லாருமே எனக்கு சகோதரர்கள் தான். இங்கே இருக்கிற அத்தனை பேரும் என்னுடைய உடன்பிறப்புகள். அதனால் தவறுகள் ஏதாவது இருந்தால் மன்னிக்கணும். அதனால் நல்ல அருமையான செய்திகளை இந்த பாடல்கள் மூலமாக சொல்லி இன்றைக்கு இருக்கிற பாட்டில் எந்த பாட்டு குறை இருக்குது? அருமையான பாட்டு. சாதனா உங்கள் பக்கம் நான் ரொம்ப உங்கள் பக்கமே வரேன். அருமையான செய்திகளை சொல்கிறாங்க. இன்றைக்கி என்ன குறை இருக்குது பாட்டில்? இப்போ இந்த வெளிச்சம் பாரு பகலை போல வெளிச்சம் பாரு, டல்லால ரோட்டு மேலே டால் அடிக்கும் வீடு பாரு. அது கானா பாட்டு தான். இந்த ரத்த கொதி கூட கானா பாட்டு தான். கானா பாட்டில் என்ன குறை இருக்குது? கானா பாட்டு மக்களுடைய இயல்பான சிந்தனைகளை எடுத்து சொல்வது கானா பாட்டு சார். அவன் யதார்த்தமா பாவம் அந்த வயிற்றுக்கு பசிக்க சொல்லி தந்ததார். என்ன மாதிரி செய்தியை நீங்கள் என்ன விளையாட்டாக நினைக்கிறீங்க? கானா பாட்டு அவ்வளவு அழகான செய்திகளை கானா பாட்டு சொல்லி ஒரு விஜயகாந்த் நம்ம கேப்டன் நடித்த படம்
அதில் அண்ணன் தம்பிங்கெல்லாம் ஒற்றுமையாக இருப்பாங்க. அதில் ஒரு காட்சி, தீபம் கார்த்திகை தீபம் வந்தாதான் ஒரு வீட்டில் கார்த்திகை எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிரை, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிரை, கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் நாளையும் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிரை. இந்த புது பாட்டில் என்னையா குறை இருக்கு? அருமையா இருக்கு. இதுக்கு இணையா அந்த காலத்துல பிள்ளைங்களுக்கு அறிவு சொன்னாங்க, அன்னையிடம் நீ என்ன வாங்கலாம், தந்தையிடம் நீ என்ன வாங்கலாம். எவ்வளவு அழகான செய்தி சார். தாய் கொடுக்காததா? அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. இவ்வளவு அழகான சிந்தனைகளை மக்களுக்கு அன்றைய பாட்டு சொல்லிச்சு. அப்ப எதுல தப்பு இருக்கு? எப்படி தீர்ப்பு சொல்லலாம்? நான் என்ன தீர்ப்பு கொடுப்பேன்னா, எந்த ஊருக்கு போனாலும் எதுக்கு மக்கள் அதிகமாக கை தட்டுறாங்களோ அதுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டு போயிடுவேன். ஆனால் இந்த ஊரில் பழைய பாட்டும் கை தட்டுறீங்க, புது பாட்டும் கை தட்டுறீங்க, ஒரே குழப்பமாக இருக்கு. அதனால் பழைய பாடலும் புது பாடலும் மக்கள் மனம் கவர்ந்த பாடல்கள் என்று தீர்ப்பளித்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் நான் சொல்ல முடியாது. அது மாதிரி நான் சொன்னா இந்த வெண்ணங்க கேட்டு போங்கப்பா அப்படின்னாரு. ஆனால் அந்த காலத்தில் சந்தோஷத்துக்கு மட்டும் இடம் தர மாட்டாங்க, வார்த்தைக்கும் தமிழுக்கும் இலக்கியத்திற்கும் இலக்கணத்துக்கும் இடம் கொடுத்தாங்க. சுத்தமாக இருக்கணும், அவ்வளோதான். யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது, அப்படி பாட்டு இருந்தது. அதனால அந்த காலத்து பாட்டுலாம் பசுமரத்தாணியில் அடித்த மாதிரி பதிஞ்சு போய் நிற்குது மனசில். வானில் நீந்தும் நிலவில் நாடை பள்ளி கூடம் நடக்கும், காற்றில் ஏறி பயணம் செல்ல பாதை அங்கே இருக்கும், எங்கும் வாழும் மழலை செல்வம் ஒன்றாய் சேர்ந்து படிக்கும், இல்லை ஜாதி மதமும் இல்லை என்றே பாடி சிரிக்கும், சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே, சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. சிரிச்சு வாழணும், இன்னொருத்தர் நம்மளை பார்த்து சிரிக்கும்படி வாழக்கூடாது. உழைச்சி வாழணும், இன்னொருத்தன் உழைப்பில் நீ வாழக்கூடாது. இதான் சார் தத்துவம், இதான் வாழ்க்கை. இன்னொருத்தன் உழைச்சி அதில் நீ வாழறது ஒரு வாழ்க்கையா? இன்னொருத்தன் உன்னை பார்த்து சிரிக்கும்படியா வாழறது? சிரிச்சு வாழணும், பிறர் சிரிக்கும்படி வாழாது. இவ்வளவு அழகான சிந்தனைகளை சொல்லி மக்கள் மனசுல அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். இப்படியெல்லாம் அருமையான செய்திகளை அந்த காலத்திலேயே சொல்லி 55 ஆண்டுகளுக்கு முன்பே விழிப்புணர்வை ஏற்படுத்தி இன்னும் 55 ஆண்டுகள் ஆனாலும் அதையே கேட்க தூண்டுகிற அளவிற்கு தமிழ் பாடல்கள் இருக்கிற காரணத்தால் இன்றைக்கு வருகிற பாடல்கள் குளவெறி குளவெறி பாட்டை காணோம். இவங்க சொன்னாங்க, எங்க காணாம போச்சு அந்த பாட்டு.